இவங்கள பத்தி சொல்லியே ஆவணுங்க. ஏன்னா, இதே மாரி நெறைய லேடீஸ்க்கு வந்து கண்டிப்பா இவங்களோட விஷயம் வந்து ரொம்ப தேவையான ஒண்ணா இருக்கும். ஏன்னா, டெய்லரிங்க நம்ம எப்படி கத்துக்கணும், கத்துக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஒரு ஸ்டூடண்ட் வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ, இவங்க வந்து கிளாஸ்ல நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுவும் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருந்தோம்ல அதுல. சரியா? இப்போ என்னன்னா, அவங்களுக்கு கிளாஸ் ஒர்க்லாம் குடுத்துட்டோம். சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பிரைவேட்டாவும் சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ, அதுல பாருங்க அவங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது நெறைய பேர் இருப்பாங்க. சிலவங்க வந்து அவங்க என்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க. அவங்க ப்ளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, எமோஷன்ஸா இருந்தாலும் சரி, எனக்கு இப்டி இப்டிலாம் இருந்துச்சு. அ இத வந்து எப்டி பண்ணணுங்கிறத எனக்கு சொல்லிக் குடுங்க அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி கேட்ட டவுட்ஸ் தான் இங்க நீங்க நெறைய பார்க்கலாம். அதாவது அவங்க ஒரு சின்ன விஷயம் தான். ஸ்க்ரீன்ல தெரியுத நீங்க பார்க்கலாம். லைனிங் வந்து துணியில வந்து டாப் போட்டேன். ஆனா ஸ்லீவ்க்கு வந்து துணி பத்தல. அத வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது எந்த கிளாஸ்லயுமே சொல்லிக் குடுக்கல. ஆக்சுவலா இவங்க ப்ராப்பரா டெய்லரிங் கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணி கத்துக்கிட்டாங்க. ஆனா எப்படி கத்துக்கிட்டாங்க? அ என்ன தப்பு பண்ணாங்கன்றத அவங்களே அடுத்து வாய்ஸ் மெசேஜ்ல குடுப்பாங்க சரியா? ஸோ வந்து ஆல்ரெடி டெய்லரிங் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு டாப்புக்கு வந்து துணி பத்தல, அதாவது ஹேண்டுக்கு வந்து துணி பத்தலன்னா, அத எப்படி வந்து அட்டாச் பண்ணி தைக்கணுன்றத கூட அவங்க வந்து இன்னும் ப்ராப்பரா கத்துக்கல. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு கவனம் வந்து எங்க இருக்குன்றத நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயில்டா வந்து வாய்ஸ்லயே வந்து சொன்னேன். மார்க் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அவங்களோட வாய்ஸ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத கேளுங்க. இந்த டெய்லரிங் வந்து எப்படி கத்துக்கணும், கத்துக்க கூடாதுன்றத இவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஹாய் மேம். ஐ அம் சோனியா. நீங்க சொல்ற மாரி எனக்கும் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க மேம். நெறைய பேத்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம், வீடியோஸ் கத்துக்குறோம் ஆன்லைன்ல. நேர்ல போய் நான் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து டைம் இல்ல. அவங்களும் எனக்கு வந்து இவ்வளோ தான் சொல்லி தர சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தாங்க. பட் அது எனக்கு புரிஞ்சு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அங்க மட்டும் தான் புரிஞ்சிருந்த மாரி இருந்துது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்ல இருந்தப்போ எனக்கு சின்ன சின்ன கன்ஃப்யூஷன் எல்லாம் வரும்போது என்ன பண்றது? இப்படி கிளாத் பத்தல. எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு தெரியல. அப்ப இதுல ஒரு மிஸ்டேக் இல்லாட்டி சரி பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து நம்ம கத்துக்கிறது வேஸ்ட்டோ நம்ம சரியா கத்துக்கலையோன்னு எனக்குள்ள ஒரு டவுட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து இல்ல டெய்லரிங் வேஸ்ட் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நான் விட்டுட்டேன். அது பர்ட்டிகுலரா வந்து ப்ளவுஸ் மட்டும் கத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு வேஷ்டி கோட் அடிக்க தெரியல. வேஷ்டி கோட் அடிச்சாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு என்ன சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து பிளவுஸ்னு சொல்லி கொடுத்ததுனால என்னால அது மட்டும் தான் கத்துக்க முடிஞ்சது. ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணி கத்துக்கணுமோ எங்க வீட்லயே என்ன விடல. சோ நீ வந்து சீக்கிரமா கத்துக்கோ குழந்தைங்க எல்லாம் இருக்கு இந்த டைம்ல கத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் நேர்ல போய் கத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. அது கத்துட்டு வந்து சின்ன சின்னதான விஷயங்கள் எனக்கு தெரிய போது ரொம்ப வந்து நம்ம டெய்லரே கிடையாது டெய்லர் ஆகவே முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேஸ்டி ஆகும்போது நிறைய பேர் வந்து கேட்டாங்க உனக்கு சாரியில வந்து பட்டு பாவாடை தைக்க தெரியுமா அப்படி இப்படினால கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம கத்துருந்துருக்காம பட் எனக்கு டைம் இல்லை எங்க வீட்டை விடல. ஆனா அப்புறம் இப்பதான் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது உங்க வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன் நான் வந்து சரி இப்போ அனிதா சொன்னா நல்லா புரியுது. எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்காங்க மேம் எனக்கு எதுவுமே புரியல. அப்போ இங்க உங்க வீடியோஸ்ல பார்க்கும்போது புரியறதுனால நம்ம ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டா இருக்கிற மாதிரி ஒருத்தங்க கிட்ட தான் படிக்கணும். ஆனா அவங்க சொன்னா நமக்கு புரியுதுங்கிற போது அவங்க கிட்ட தான் படிச்சா நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொன்னது உங்ககிட்ட படிச்சா நம்மளுக்கு புரியும் நீங்க நல்லா தெளிவா பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. சரி அனிதா மேம் கிளாஸ்ல சேரலாம்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் மறுபடியும் இப்பதான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இன்னுமே நிறைய டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு கிளாஸ்ல சேர்ந்தா நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் மறுபடியும் டெய்லரிங் கையில எடுத்துருக்கேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நானும் உங்கள ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்த்ததுனால எனக்கு இப்பதான் மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் கண்டிப்பா கத்துக்குவேன். நீங்க சொன்ன மாதிரி டெய்லரிங் வந்து ஒரு கடல்ங்கிறத நானும் அனலைஸ் பண்ணேன். தேங்க்ஸ் மேம்.